நண்பர்களே, நான் தமிழ் சித்தா சீட்டுங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறேன். அது தவிர டாரட் பற்றின வகுப்புகள் நடத்துகிறேன். அதனால் என்னுடைய டாரட் பற்றின வகுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் டாட் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட், tamil.online.com அப்படிங்கிற வெப்சைட் போய் பாருங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மார்த்த விலங்குகள் சித்த சீட்டுங்கிற சீட்டில் டாரட் காட்சியிலிருந்து முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவராகவோ உதவியற்றவர்களோ ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை வயிற்று பகுதியில் அடிக்கடி வலியோ கனமோ இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் பயமே முக்கியமான விஷயமா இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஆமாம் அப்படின்னா, உங்கள் சக்தியை மறுபடியும் நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய, பயத்தில் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. அதிகாரத்தை பயன்படுத்துறதுன்னா மற்றவங்க கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலை சிலவற்றை மாற்ற முடியாதுங்கிறத உணர்த்துது. அப்படி மாற்ற முடியாமல் ஒருத்தர் ஃபீல் பண்ணும்போது தோல்வி அடைஞ்சது போல் ஃபீல் பண்ணக்கூடும். ஆனால் அது அதிகாரம் செலுத்துகிற இடம் இல்லை, அது போராட்டத்தோட இடம். உண்மையான அதிகாரம் என்பது என்ன சவாலாக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்வது. நான் இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்க நம்பிக்கையோட இருக்கிறது தான் இருக்குது. வாழ்க்கை உங்களால் சமாளிக்க முடியாத சவால்கள் கொண்டு வந்தது கிடையாது. அதனால் நீங்கள் எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே வர்ற சவால் அத்தனையுமே தைரியமாக துணிச்சலோட எதிர்கொள்ளுங்க. ஆழமாக சுவாசிங்க. உங்களுக்கு உள்ள உறுதியாக சொல்லுங்கள். அதாவது, நான் இதை நம்பிக்கையோட எதை வந்தாலும் சமாளிச்சுக்குவேன், நான் எதை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட, என் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையோட கையாளுறேன்னு சொல்லுங்கள். அந்த உறுதியோட கையாளுங்க. ஸோ என்னால் முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த உறுதி உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களோட சக்தி மறுபடியும் பயத்தில் உங்களுக்கே திரும்பி கிடைக்கும். பயம் போயிடும். ஏன்னா இந்த காடு சிறுத்தையோட காடு. அந்த சிறுத்தை உங்களுக்கு இந்த சிறுத்தை காடு உங்களுக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, நீ ஒரு வழிகடா அல்ல, நீ சக்தி வாய்ந்தவர். எதையும் சமாளிக்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சிறுத்தை காடு உங்களுக்கு சொல்லும். நன்றி, வணக்கம்.